முல்லைத்தீவு துணுக்காய் கமடலோத்சவ நிலையத்திற்குட்பட்ட தென்னியங்குளம், கோட்டைக்கட்டிய குளம், அம்பழப்பெருமாள் குளம் போன்ற பகுதிகளில் பெரும்போக வேளாண்மை அறுவடை தற்போது முன்னெடுக்கப்பட்டுள்ளது. தாம் அறுவடை செய்யும் நெல்லை தனியார் வர்த்தகர்கள் குறைந்த விலையிலேயே கொள்வனவு செய்வதாக விவசாயிகள் கவலை தெரிவிக்கின்றனர். இந்த மழை வந்துடும் ஒழுங்கா விளையாமலே இப்ப அரைவாசியில வெட்டி கொண்டிருக்கிறோம். அதால எங்களுக்கு குறைஞ்ச விளைச்சல்லாம் பெருகுது. நாங்கள் அப்படி வெட்டி போட்டு திருப்பி அதை விற்க போக தனியார் வந்து எங்கள்கிட்ட கிலோ நெல் 90 ரூபா 100 ரூபாய்க்கு தான் கொள்வனவு செய்து கொண்டிருக்கணும். சரியா பாதிக்கப்பட்டிருக்கோம் இந்த விவசாயத்தால. இத விவசாயத்துல வெட்டி இந்த அறுவடை இயந்திரது காசும் கொடுத்து கொண்டு போய் நெருக்க போனா தனியார் வந்து கட்டினம். தனியார் வந்து நல்ல நிலைமையில கட்டல, பச்சை இருக்குன்னு சொல்லிட்டு 80 ரூபாய் கட்டினம், 90 ரூபாய் கட்டினம், 100 ரூபாய் கட்டினம். ஆனபடியா எங்களுக்கு சரியான இழப்பா இருக்கு. அரசாங்கம் நிர்ணயிச்சு ஒரு விலையை தீர்மானிச்சு 130 150 ரூபாய் கொள்வனவு செய்தா நாங்க கொஞ்சமாவது மீளக்கூடிய மாதிரி இருக்கும். மட்டக்களப்பு வந்தாறு மூலை கமடலோத்சவ பிரிவுக்குட்பட்ட சமுளன்குடாம் விவசாய கண்டத்தில் இம்முறை 820 ஏக்கரில் வேளாண்மை செய்யப்பட்டது. விவசாயிகள் தற்போது நெல்லினை அறுவடை செய்து வரும் நிலையில் நியாயமான விலை கிடைக்கவில்லை என கூறுகின்றனர். அரசாங்கம் விலை இன்னும் எங்களுக்கு தீர்மானிச்சு சொல்லல. ஒரு கிலோவுக்கு 130 ரூபா வந்தா தான் எங்களுக்கு இந்த போது விளைச்சலுக்கு இதாகும். 5000 ரூபாய்க்கு 6000 ரூபாய்க்கு அதாவது ஒரு மூணு நெல் அப்படி எல்லாம் செஞ்சா எங்களுக்கு என்ன ஒன்றும் வராது. அதுவும் நெல்லை கூட நெல்லடா போட்டுது போல நெல் முழுது. இப்போ நெல்லுக்கு 6500 ரூபா அப்படின்றாங்க இந்த போல நெல். என்ன அதான் கொஞ்சம் இந்த அரசாங்கம் கொஞ்சம் விலையை கொஞ்சம் கூட்டி சொன்னால் கொஞ்சம் நல்ல அதான் கொஞ்சம் மக்களுக்கு கொஞ்சம் இதாக இருக்கும். 2 தரம் வெள்ளை அடித்ததால நெல் கருப்பு அப்படின்லாம் சொல்கிறாங்க. விலையும் இல்லாமல் நெல்லுக்கான நிர்ணய விலை தொடர்பில் வர்த்தகம், வணிகம், உணவு பாதுகாப்பு அமைச்சர் வசந்த சமரசிங்க கருத்து தெரிவித்தார். விசேடமாக வடக்கு மற்றும் கிழக்கு பிராந்தியங்களில் பெரும்போக அறுவடை முன்னெடுக்கப்படுகிறது. 140% தாண்டியுள்ளது. இலங்கையில் நெல் உற்பத்தியில் 2 பங்கு அனுராதபுரம், பொலன்னறுவை, அம்பாறை ஆகிய மாவட்டங்களில் இருந்தே கிடைக்கின்றது. இந்த மாவட்டங்களில் இருந்து குறிப்பிடத்தக்க அளவு நெல் உற்பத்தி இன்னமும் சந்தைக்கு வரவில்லை. 20% நெல் கூட சந்தைக்கு வரவில்லை. உலர்த்தப்படாத நெல்லே தற்போது அரிசியாக்கப்படுகிறது. நாளை அல்லது மறுதினம் நெல்லுக்கான நிர்ணய விலையை அரசாங்கம் அறிவிக்கும். அது தொடர்பான விசேட செய்தி வரும். 14% ஈரலிப்புடன் கூடிய நெல்லை கொள்வனவு செய்வதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன.